கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த வேத வகுப்புக்கு வருவதற்கு அதிக பிரயாசம் எடுத்தவர்கள் தினமும் விதமாக வேத வகுப்புக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் அதிக பிரயாசம் எடுத்தால் மட்டுமே வர முடியும் என்று இருக்குமானால் அதை தேவன் கவனிப்பார். இங்கே இருக்கிறத மட்டும்தான் நான் பார்ப்பேன், நீங்கள் வந்துட்டீங்கன்றது மட்டும்தான் பார்ப்பேன். வரலன்னா நான் வருத்தப்படுவேன், ஐயோ இவங்க வரலையா அவங்க வரலையா அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். ஆனால் உங்களுடைய பிரயாசம் எனக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் இதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தீங்க தெரியாது. அது தெரிந்தாலும் நான் உங்களுக்கு எதுவும் செய்யவும் முடியாது. ஆனால் அதை தேவன் அறிவார். தேவன் அதற்குரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பச்சோந்தி ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு ஆராய்ச்சியாளர் அந்த பச்சோந்தி என்ன தெரியுமா, கமிலியான்னு சொல்லுவாங்கல்ல, ஓனா மாதிரியே பெரிய சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய தலையின் மேலே ஒரு கலர், அது ஒரு ரேடியன்ஸ் கலர், அது தூரத்தில் பார்த்தாலும் இருட்டில் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு டிராப் தலைமையில வச்சுட்டு விட்டாங்க காட்டில். அதுக்கு ஏதோ ஒன்று நம்ம தலையில வச்சிருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு போச்சு. அது என்ன பண்ணுது, அது என்னமோ தனக்குள்ள வச்சிருக்கிறதுனால அதோட நிறம் கொஞ்சம், அது கண்ணை அப்படி தூக்கி பார்த்து கவனிச்சிச்சு அதோட நிறத்தை. அதனால ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காது. சுத்தி சில பறவைகள், இது மாதிரியே இருக்கிற பச்சோந்திகள், அதெல்லாம் அதை பார்த்த உடனே ஓ நம்ம ஏதோ வித்தியாசமா ஏதோ ஒன்று ஆயிட்டு இருக்குது நம்ம தலையில, அதை தான் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிச்சான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சான், அந்த கலர் வச்சதுக்கு ஏற்ற மாதிரி தன் உடலை அதுக்கப்புறமா மொத்தமாவே மாத்திக்கிட்டா அது தெரியாதுல்ல வித்தியாசமா, அது நிறம் மாறும் இல்லையா பச்சோந்தி, அது நிறம் மாத்த ட்ரை பண்ணிச்சான். அப்போ இதுக்கு ரெண்டு பிரச்சனை. ஒன்று, இந்த நிறத்தை மாத்திக்கிட்டு அதை காப்பாற்றணும். அடுத்தது, யாரு பார்த்தாலுமே தன்னை வித்தியாசமா பார்க்குறாங்க, இதை தான் பார்க்குறாங்க, இதை பார்த்து அவங்க ஏதோ சிரிக்கிறாங்க, இதை பார்த்து அவங்க ஏதோ நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிச்சான். அதனால அதுக்கு சாப்பிட பிடிக்கல, எங்கேயுமே போக பிடிக்கல. ஒரு சின்ன மரத்தோட வெடிப்புக்கு உள்ள போயிட்டு அதிகமா ஒளிய ஆரம்பிச்சுதான், பலவீனமாச்சான். கொஞ்சம் தப்பித்தவறி வெளியே வந்தா ஏதாவது ஒரு பறவை, ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கிற இதை போன்ற உயிரினம் பார்த்துட்டா மறுபடியும் உள்ள போய் ஒளிஞ்சுக்குமா. அப்படியே நினைச்சு கடைசியில செத்தே போச்சான். இது என்னது அப்படின்னா, நாம கூட சில நேரங்கள்ல மனிதர்கள் நம்மளை பார்க்கும்போது அவங்க நம்முடைய தோற்றத்தையோ நம்மிடத்துல இருக்கிற குறையையோ பார்க்குறாங்க. அதை பற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம குறையதான் அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தோற்றத்தை தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு நினைச்சு இதுக்காகவே போராடுற ஒரு வாழ்க்கைய சிலர் தேர்ந்தெடுத்துடுறாங்க. இதை எப்படி மறைக்கலாம், அவங்க எப்படி நம்மளை நல்லா நினைக்கணும், அவங்க நினைக்கிறது பேசுறது இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு மன போராட்டம் ஆயிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மற்றவர்கள் நம்முடைய குறைகளை பார்த்து பேசுறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் தான். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பாரம், அவங்கவுங்களுக்கு வேலை நிறைய இருக்குது. அவங்கவுங்களுடைய குறை, அவங்க பாரம், அதை சுமக்கிறதுக்கு அவங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. இன்னமும் மொத்த உலகமே நம்மளை தான் பார்க்குது, நம்ம குறைய தான் பார்க்குது, அதை தான் விமர்சனம் படுது, அதை பத்தி தான் சோறு தண்ணி இல்லாம அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க நினைச்சோம்னா நம்ம தான் முட்டாள். ஸோ நாம அந்த மாதிரியான ஒரு நினைவை விட்டுறணும். பார்க்குறவங்க பேசுறவங்களுக்காக நம்மளை மாத்திக்கணும்னு ஒரு முயற்சி பண்றோம் இல்ல, அது ஒரு தேவையில்லாத முயற்சி. நம்மை தேவன் யாராக வைத்திருக்கிறாரோ அதை மிக அழகாக அற்புதமாக வச்சிருக்கிறார். நாம் யாராக இருக்கிறோமோ அதில் தேவன் நம்மை ரொம்ப நேசிக்கிறார். நமக்காக தேவன் கொடுத்த வெகுமதிகள் ஆச்சரியமானதாக நமக்குள்ள இருக்கிறது. அதை நினைச்சு நாம தேவனுக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கு வழக்கமான வேத பாடத்தில் எஸ்ராவின் புத்தகம்
6ஆம் அதிகாரம். கடைசியா நம்ம பார்த்தது என்னன்னா, கடிதம் ஒன்று எழுதி அனுப்புறாங்க, ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. வந்து பார்த்த அந்த தளபதிகள் போயிட்டு கஜானாவில் தேடி பாருங்க, அந்த நகல்கள் உங்களுக்கு கிடைக்கும், ராஜா எழுதி வச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னதுனால அவங்க போய் தேடுறாங்க. தேடி பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துட்டாங்க. எடுத்து அதை படிச்சுட்டாங்க. படிச்சுட்டு பதிலும் அனுப்புறாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். நான் படிக்கிறேன். இது ஒரு புதிய மொழிபெயர்ப்பு. நீங்களும் அப்படி செக் பண்ணுங்க. 6ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய தரியு இட்ட கட்டளையின்படியே பாபிலோன் கஜானாவில் உள்ள ஆவண அறையை சோதித்தார்கள். அதுல என்ன இருக்கு? என்ன நமக்கு புரியாது இல்ல. தஸ்தாவேஜ்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற தலைமுறைக்கு பெருசா தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். அப்போ ரொம்ப இங்க என்ன இருக்கு? அதுக்கு ஆவணங்கள் வைக்கும் ஒரு அறை அப்படின்னு இருக்கு. மேதிய நாட்டில் இருக்கிற அக்மேதா பட்டணத்தின் அரண்மனையிலே ஒரு சுருள் அகப்பட்டது. அந்த ஆவணத்தில் அவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கோரேஸ் ராஜா எருசலேமிலிருந்த தேவனுடைய ஆலயத்தை குறித்து ஒரு கட்டளை பிறப்பித்தார். அதில் ஆலயமானது பலி செலுத்தப்பட்டு வந்த ஸ்தானத்திலே கட்டப்படுவதாக, அந்த அஸ்திவாரங்கள் பலமாய் இருப்பதாக, அது 60 முழ உயரமும் 60 முழ அகலமாய் இருக்க வேண்டும். நீளம் குறிப்பிடலைங்க. அது 3 வரிசை பெருங்கற்களாலும் 1 வரிசை புது மரத்தாலும் கட்டப்பட வேண்டும். அதற்கு ஆகும் செலவு ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்படுவதாக. அன்றியும் நேபுகாத் நேச்சார் எருசலேமில் இருந்த தேவாலயத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த தேவனுடைய ஆலயத்துக்குரிய பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எருசலேமில் உள்ள தேவாலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். அவற்றை தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் வைப்பார்களாக என்று எழுதியிருந்தது. இந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்க இருந்து பாருங்க அப்படின்னா கரெக்டா எடுக்கிறாங்க, படிச்சுட்டாங்க. இப்ப நடுவில் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். இவர்கள் ஆலயம் அஸ்திவாரம் போட்ட பிறகு அதை கட்ட ஆரம்பித்த உடனே உள்ளூர்ல இருந்தும் பக்கத்துல இருந்தும் எதிர்ப்பு வந்தது. அந்த எதிர்ப்பு வந்த உடனே அதோடு இவங்க போராடுறாங்க. மாதங்கள் ஆண்டுகள் கடந்து 15-16 வருஷம் இவர்கள் தொடர்ந்து தேவாலயத்தை கட்ட முடியாமல் போனார்கள். 15 to 16 years கட்டவே முடியல. பாருங்க, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் மனப்பூர்வமாக விரும்பி புறஜாதி ராஜாவினுடைய மனதை ஏவி, அந்த ராஜாவே அவருக்கு மனப்பூர்வமாக ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி, கொள்ளையடித்து வைக்கப்பட்டதையும் கொடுத்து விடுங்கள், ஆலயத்துக்கான பணிகளுக்கானதையும் கொடுங்கள் என்றெல்லாம் எழுதி வச்சிட்டு இருந்தார். ஆனா இவங்க அந்த வேலையை செய்யும் போது தேவனே அனுமதித்த பிரியப்பட்ட இந்த வேலை செய்வதற்கு தடை ஏன் வந்தது? தேவன் தானே சொன்னாரு, தேவன் தானே செய்ய சொன்னாரு. அப்போ வாழ்க்கையில தடைகள் என்பது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். எதிர்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்துகிட்டே தான் இருக்கும். எதிர்ப்பு வந்தாதான் அதுல நாமும் இன்னும் வலிமை அடைய முடியும். அப்போ இந்த தாமதம், இந்த தடை ஒரு 16 வருஷம் 15 வருஷம் ஆச்சு இல்லையா? அதனால ஏதாவது பிரயோஜனம் வந்திருக்குமா? ஏன்னா நமக்கு தான் ஒரு விஷயம் தெரியும் இல்ல, சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். தேவன் எதையாவது நமக்கு அனுமதிக்கிறார்னா, ஏதாவது ஒரு தடை வருதா, ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா, அதுல தேவன் அதுல ஒரு நன்மையை நமக்குன்னு வச்சிருப்பாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தானே, அதுல ஒரு நன்மை கடவுள் நிச்சயமா நம்ம வச்சிருப்பாரு அப்படின்னு தானே நம்ம நம்புறோம். அப்ப இங்க ஒரு நன்மை வந்திருக்கணும். என்னாச்சு? 6ஆம் வசனம். எனவே தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயும் ஆகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற உங்களை சேர்ந்த அதிபதிகள் யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகியிருங்கள். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாமே தூரமா வந்துருங்க, அவங்க வேலை பண்ணட்டும் அப்படின்னு இப்போ ஒரு புது கடிதம் வருது. தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்களே செய்யட்டும். யூதருடைய அதிபதியும் யூதரின் மூப்பரும் தேவனுடைய ஆலயத்தை அந்த ஸ்தானத்திலே கட்டுவார்களாக. மேலும் தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய்
நம்மால் பிறக்கும் கட்டளையாவது அந்த மனிதருக்கு தடை உண்டாகாதபடி நதிக்கு அப்புறத்தில் வாங்கப்படும் வரியாகிய ராஜாவின் திரவியத்திலிருந்து முழு செலவும் தாமதமில்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நல்லா இருக்குல்ல? 5 வருஷம் தடை, 16 வருஷம் தடை. கடவுள் அவரே சொல்லி இது பண்ண விஷயத்தில் இப்படி தடையாயிடுச்சே. நடுவில் நம்மளுக்கு என்ன தெரியுமா ஆயிட்டாங்க? அந்த தடை காலம், செய்ய முடியாத காலம் இருந்ததுல அவங்கவுங்க சூப்பரா அவங்க வீட்டை கட்ட போயிட்டாங்க. அதனால்தான் அந்த தீர்க்கதரிசிகள் 2 பேரும், சகரியா மற்றும் ஆகாய், அவங்க கிட்ட பேசுறாங்க. என்னப்பா நீங்க தேவனுடைய வேலை இருக்கு, உங்க வீட்டை நீங்க மச்சுப்பாவி இதை நீங்க கட்டிட்டு இருக்கீங்களே, அந்த ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? கட்டுடைய வேலை செய்ய போங்க, எல்லாரும் போங்க மறுபடியும் அப்படின்னு அவங்களை ஊக்கப்படுத்தினாங்க. அப்போ இந்த தடைக்கு பிறகு தேவன் புதிய நன்மைகளை, புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாரு. அப்போ வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு தடைபடுகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு தேவன் நமக்கான மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாத கதவுகளை திறக்கலாம். யோசேப்பு தேவையில்லாம 2 வருஷம் ஜெயில இருந்தார். தேவையில்லாம, குற்றம் செய்யாம. அவர் வாழ்க்கையில அப்படியே அவரை அடைச்சு போட்டாச்சு 2 வருஷம். அடிப்படையான வேலையும் செய்யல. ஜெயிலில் இருக்கிறாருன்னா கைதியோட சோறு மட்டும்தான் கிடைக்கும் அவருக்கு. ஆனால் 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு சூழ்நிலை உருவானது. ராஜா மறுபடியும் கூப்பிடுறாரு, ஃப்ரெஷ்ஷா அவர் போய் நிக்கிறாரு. அப்போ ஒரு விஷயம், ராஜாங்கத்துக்கு அனுசரணையான ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு, கர்த்தருடைய வெளிப்பாடு சொல்றாரு. இன்னும் பெரிய லெவலுக்கு அதிபதியாக்கி விட்டாங்க அவரை. அப்போ தடைகள் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வரும், நிச்சயமா வரும், நமக்கு தான் வரும், நமக்கு தான் பெருசாவே வரும். ஆனா அதுல பொறுமையா இருந்து கர்த்தர் மேல விசுவாசத்தை காப்பாற்றி கொண்டிருந்தால் பிறகு மிகப்பெரிய நன்மைகளை நாம் பெறுவோம். 9, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலியிட தேவையான இளங்காளை, ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை எருசலேமில் இருக்கிற ஆசாரிகளின் சொற்படி தினம் தினம் குறைவில்லாமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த லாங்குவேஜ் பாத்தீங்களா? தாமதம் இல்லாமல் கொடுக்கப்பட வேண்டும், குறைவில்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் எப்போ? இந்த 16 வருஷம் கேப்புக்கு அதுக்கப்புறமா தான் நடக்குது. 2 பேர் வந்து என்ன வேலை பண்றீங்க, யார் இது செய்யறா, யார் இன்சார்ஜ், பேரை சொல்லு அப்படின்னு மிரட்டினப்ப இவங்க இல்ல நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க வேணா போய் பாருங்களேன், டாக்குமெண்ட் ஏற்கனவே அந்த ராஜா அந்த காலத்துல எழுதி வச்சாரு, இது தேவன் அனுமதித்தது, தேவன் ஏவினதாக ராஜாவே சொன்னது அப்படின்னு பயந்து போய் இவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த கடிதம் அங்கே வருகிறது. பின்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதில் தூக்கி போடப்படவும் அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாகவும் வேண்டும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காருல்ல. இவர் புறஜாதி ராஜா தான். இவரு இந்த லெட்டர் கொடுக்கிறவரு புறஜாதி ராஜா தான். அந்த காலத்துல பெர்சிய ராஜாக்கள் பொதுவாக அந்தந்த ப்ராவின்ஸ், அவங்க ஆளுகை செய்யும் மக்களோட தெய்வங்களை, அவங்க மதத்தை மதிச்சு நடப்பாங்க. உங்க இது நீங்க பார்த்துக்குங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்வாங்க. நம்ம காலத்துல கூட தேசங்கள்ல ஒரு சில ராஜாக்கள், ஒரு சில அரசு வரும் பொழுது அவர்கள் எல்லாரோடையும் அனுசரணையாக இருப்பாங்க. எந்த மதத்தவருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க கூடாது, மக்கள் சமாதானமா இருக்கணும், இணக்கமா இருக்கணும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஒரு சிலர் வருவாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தை தூக்கி பிடித்து மற்ற மதத்தவருக்கு சங்கடம், தொந்தரவு, இடையூறுகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை இந்தியாவில் நாமோ சிந்திச்சு பார்த்தா ஒவ்வொரு ஆட்சி காலத்துல மத சம்பந்தமான பிரச்சனை, கிறிஸ்தவத்துக்கு எதிரான பிரச்சனை, இதெல்லாம் நம்மளே கூட கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா நமக்கே தெரியும், வரலாறு பார்த்தா, அரசியலை பார்த்தா. அப்ப அங்க அவங்க ரொம்ப அனுசரணையா இருந்திருக்காங்க. ஆகையால் இதை மாற்றவும், எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும், தங்கள் கையை நீட்டுகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க செய்த தேவன் நிர்மூலமாக்குவாராக. தரியுவாகிய நாம் இந்த கட்டளையை கொடுத்தோம், இதன்படி ஜாக்கிரதையாய் செய்யப்பட வேண்டும் என்று எழுதி அனுப்பினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1-2. இந்த சம்பவம் எஸ்ராவின் காலத்துல தேவாலயம் இந்த பக்கம் கட்டிட்டு இருக்கும் போது பாபிலோன்ல தானியேலும் சமகாலத்துல அங்க இருக்கிறார். கோரேசின் மன்னன் காலத்துல
அவரும் தானியேலும் அந்த பக்கம் இருக்கிறார். தானியேல் 6:1-2 வாசிங்க. ராஜ்யம் முழுவதையும் ஆ. ஆளும்படிக்கு ம் தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ம் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது ஆ. தரியுவுக்கு நலம் என்று கண்டது. தரியு ராஜா தான் இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இருந்தான். 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் ஆ. பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் ஆ. தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. அப்ப கோரேஸ் இருக்கும்போது தானியேல் அங்கதான் இருக்கிறார். இந்த பக்கம் எஸ்ராவின் மூலமாக தேவாலய பணிகள் இந்த பக்கம் நடக்குது. அந்த டாக்குமெண்ட் எடுக்க போனப்ப அதை எடுத்து ஒருவேளை தானியேல் அதை வாசித்திருக்கலாம், அதை கொடுத்திருக்கலாம், அந்த கூட இருந்த அதிகாரிகள் அதை அந்த வேலையை பண்ணியிருக்கலாம். இது வரலாறு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, ஆ என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், ஆ நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் ஆ துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். அப்போ அந்த காலத்துல தரியு மன்னன், அப்புறமா கோரேசின் காலத்துல அவங்க இந்த மாதிரி ஒருவன் சரியா நடக்கலைன்னு சொன்னா அவன் வீட்டை குப்பைமேடு ஆக்கிறதுன்ற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு கொம்பியை உருவி முன்னால நட்டு அவனை அதுலயே சாவடிச்சுட்டு அந்த வீடை ஒண்ணும் இல்லாம மொத்தமா நாசம் பண்ணிடுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு தண்டனைய தேவாலய பணி செய்யும் பொழுது யாராவது எதையாவது மாற்றினால் அவனை அதை மாதிரி பண்ணிடணும். பாருங்க, ஒரு புறஜாதி மன்னன் தேவனுடைய வேலை செய்வதற்காக இசைந்து அதை செய்ய தேவனால் ஏவ முடியும். நினைச்சுக்கோங்க, மேனேஜர் ரொம்ப ட்ரபிள் பண்றாரு, முதலாளி ரொம்ப ட்ரபிள் பண்றாரு, குடும்பத்துக்குள்ளே எனக்கு எதிராக இந்த மனுஷர் இருக்கிறாங்க அப்படின்னு இருந்தா எப்படி பார்வோனுடைய இருதயத்தை 10 முறை மாற்றி மாற்றி தேவன் தம் வல்லமையை வெளிப்படுத்தினாரோ, இந்த இடத்துல பல மன்னர்களை, புறஜாதி ராஜாக்களை தேவன் தம் சித்தம் செய்ய வைத்தாரோ, இன்னைக்கும் கூட நாம் விசுவாசித்தால், நாம் ஜெபம் செய்தால், நம்முடைய விஷயத்துல நமக்கு சமாதானம் உண்டாகும்படி அவன் புறஜாதியானாக ஆளா இருந்தாலும் சரி, நம்மேல் பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, அவர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் தீங்கிலிருந்து நம்மை தேவன் கண்டிப்பாக காப்பாற்றுவார். இன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு, தொழில் செய்பவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அது அரசாங்கத்தினால வரலாம், அதிகாரிகளால வரலாம். ஆனால் அதுக்கு நடுவில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ரொம்ப ஸ்பெஷல். நம் தேவன் மகா வல்லமை உள்ளவர். அவர் நமக்கானதை மொத்த பூமியே நிலை மாறினாலும் நம்மளை காப்பாற்றுவார். மலைகள் நடுச்சமத்துல விழுந்தாலும் நம்மளை காப்பாற்றுவார். யாக்கோபின் தேவன் அவ்வளவு வல்லமையான தேவன். அந்த விசுவாசத்தை நாம காப்பாத்திக்கணும். இப்போ அவங்களுக்கு எழுதி அனுப்பியாச்சு. 13ஆம் வசனம். அப்பொழுது நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் போஸ்னாயும் அவர்களை சேர்ந்தவர்களும் தரியு ராஜா கட்டளையிட்ட பிரகாரம் ஜாக்கிரதையாய் செய்தார்கள். அப்படியே யூதரின் மூப்பர்கள் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளைப்படியும் கோரேஸ், தரியு, பெர்சியாவின் ராஜாவினுடைய அர்த்தசஷ்டா ஆகியோருடைய ஆணையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 6ஆம் வருடம் ஆதார் மாதம் 3ஆம் தேதியில அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரேல் புத்திரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 காளைகளையும் 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் பலியிட்டார்கள். இஸ்ரேல் கோத்திரங்களுடைய எண்ணிக்கையின்படியே இஸ்ரேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டார்கள். மோசேயின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியரை அவர்கள் வகுப்பின்படியும் லேவியரை அவர்கள் பிரிவுகளின்படியும் நியமித்தார்கள். ரொம்ப அழகா தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக பலிகளை செலுத்தினார்கள். ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான்.
ரொம்ப முக்கியமான இன்னொரு பண்டிகை ஒண்ணு வந்துடுச்சு 19 இருந்து. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமித்து தங்களை சுத்திகரித்துக் கொண்டதினால் எல்லாரும் சுத்தமா இருந்து சிறையிருப்பிலிருந்து வந்த எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்கா ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரேல் புத்திரரும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி அந்த தேசத்திலிருந்து பிற ஜனத்தாரின் அசுத்தத்தை விட்டு விலகி அவர்களோடு சேர்ந்து கொண்டு அனைவரும் புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாட்களாக மகிழ்ச்சியோடு ஆசரித்தார்கள். ஏனெனில் கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி இஸ்ரேலின் தேவனாகிய தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே அவர்கள் கைகளை பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சமாய் திருப்பினார். அசீரிய ராஜா மிகவும் கொடூரமான ராஜா. அவர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ரொம்ப பயங்கரமான தண்டனைகள், ரொம்ப டெரரான ராஜா. ஆனா அவர் கர்த்தருடைய வேலைக்காக பட்சமாக இவர்கள் பக்கம் சாய்ந்து அனுகிரகம் செய்யும்படிக்கு தேவன் செஞ்சிட்டார். அதனால எவ்வளவு கடுமையானவர்கள்னு வாழ்க்கையில நீங்க யாரையாவது நினைச்சீங்கன்னு சொன்னா அவர்களை ஆட்டி வைக்கக்கூடியவர், அடக்கக்கூடியவர், உங்களுக்கு ஏற்றாற் போல மாற்றக்கூடியவர் மகாவல்லமை உள்ள தேவன். அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். Inform him, pray to him, cry to him. அவர்கிட்ட தகவல் சொல்லுங்க, அவர்கிட்ட தெரிவிங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். அவர் கண்டிப்பா பார்ப்பார். சரி, இப்ப இந்த அதிகாரத்தை வேகமா படிச்சு முடிச்சிட்டோம். வழக்கமாக இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்னன்றதை பார்ப்போம். முதலாவது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இவர்கள் கட்டினது தேவாலயம், தேவனுடைய ஆலயத்தை குறித்த கட்டளை என்று பார்க்கிறோம். நமக்கு கிறிஸ்துவுக்குள்ள இன்றைக்கு நாம் இதை ரெலவெண்டா கவனிச்சு பார்க்கணும்னு சொன்னா நம்முடைய சரீரமாகிய தேவாலயம், அடுத்தது சபையாகிய தேவன் வாசமா இருக்கிற இந்த ஸ்தலம், கட்டிடம் அல்ல, நம்ம தான், சபைதான். இது குறித்த ஒரு தெளிவு நமக்கு தேவை. அன்னைக்கு அவங்க அதை கட்டினாங்க, போராட்டம் வந்தது, தடை வந்தது, பிறகு அனுகூலம் வந்தது, கட்டி முடிச்சாங்க. இன்னைக்கு நாம் நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்தை எப்படி வச்சுக்கிறோம்? சபையாகிய தேவனுடைய சபை, அதை நாம எப்படி வச்சுக்கிறோம்? நாம அதுல எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பொறுப்பை நாம் எப்படி நிறைவேற்றுறோம்? அன்னைக்கு சரீர பிரகாரமான ஆலயம் கட்டும்போது தப்பு பண்ணா அவன் என்ன பண்ணிடுவேன், அவனுக்கான தண்டனையெல்லாம் அந்த ராஜா சொல்லியிருக்காங்க இல்லையா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஒரு விஷயத்த என்னமோ ஒரு உவமை போல, அது எதையோ சொல்ல வந்ததுக்காக சொன்ன மாதிரி நமக்குன்னு நம்ம பர்சனலா இதை எடுத்துக்கிறதே கிடையாது. இதை நம்ம பர்சனலா எடுத்துக்கணும்னு தான் இந்த வசனமே இருக்குது. நீங்கள் தேவனுடைய ஆலயம், பர்சனலா எடுத்துக்கணும். நம்ம சில நேரத்துல பக்கத்துல திட்டினவங்கன்னா நம்ம பர்சனலா எடுத்துக்குவோம். அவன் என்ன திட்டுறதுக்கு தான் அவனை திட்டினான் அப்படின்னு. அப்படி இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நம்ம எடுத்துக்குவோம். ஆனா இங்க நம்மளதான் சொல்ற, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியின் வரங்கள் அதிகமாக புழங்கின பயன்பட்ட ஒரு சபை கொரிந்து சபை. அவங்கள பார்த்து கேட்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களில் தங்கி இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? என்ன, அவங்க உணராம இருக்கிறாங்க, அதை பற்றி உணர்வில்லாதவர்களாகவே இருக்காங்க. அப்போ நாம் தேவனுடைய ஆலயம். 17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார், ஏனெனில் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். யூ ஆர் த டெம்பிள், யூ ஆர் த டெம்பிள். நம்முடைய சரீரத்தை ஏன் நாம கவனமா பாதுகாத்துக்கணும்? அதுக்குள்ள போற விஷயத்தின் மேலே ஏன் நம்ம கவனமா இருக்கணும்? அது தேவனுடைய ஆலயம். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அதற்குள் தேவன் வாசமா இருக்கிறார். இந்த இடத்துல உங்கள் சரீரம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். இப்ப நாம எந்த அளவுக்கு அதுல கவனமா இருக்கிறோன்றதை யோசிக்கணும். உங்கள் சரீரத்தை நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை நினைவுல கொண்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவன் கொடுத்த ஒரு குழந்தைய பெறும்போது பெற்றோம் தானே சொல்றோம், கர்த்தர் கொடுத்தார் பெற்றோம் தானே சொல்றோம். அப்ப அதை வளர்த்து அதை கர்த்தருக்கு பிரியமாக கொண்டு போகணும்னு தானே நம்ம இருக்கிறோம். அப்ப நம்முடைய சரீரம் என்பது தேவன் நம்ம கொடுத்தது. வசனம் சொல்றது, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல,
உங்கள் சரீரம் தேவனுடையது என்று தெளிவா சொல்றார். எபேசியர் 2 அதிகாரம் 20 முதல். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவருமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு சபையாகிய பரிசுத்தமான ஆலயத்தை பற்றி பேசுகிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்ததுதான் தேவாலயம் என்று சொல்லுகிற சபையாகவும் இருக்கிறது. நாம் தனிப்பட்ட விதத்திலே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். 10ஆம் வசனம், எஸ்ராவின் புத்தகம் 6. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவனுடைய குமாரருக்கும் தீர்காயுசு உண்டாக மன்றாடும்படி இப்படி செய்ய வேண்டும். புறஜாதி ராஜா தான் கடிதம் எழுதுறாரு. அவங்க ஆலயம் கட்டட்டும், பலிகள் செலுத்தட்டும், தேவனுக்கு பிரியமான பலிகள் செலுத்தட்டும். அப்படி செலுத்தும் போது நமக்காக அவங்க வேண்டுதல் பண்ணட்டும். நம்ம ராஜாவா இருக்கிறோம், நமக்காகவும் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் அவங்க வேண்டுதல் பண்ணட்டும் அப்படின்றார். அப்ப பாருங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு யோசனை, அப்படி ஒரு பயபக்தி இருந்திருக்கிறது. ஆனா அவங்க இஸ்ரவேல் மக்கள் கிடையாது, புறஜாதி மக்கள் தான். இந்த மாதிரியான மக்கள் இன்னைக்கும் கூட உலகத்துல இருக்காங்க. இது ஆலய பணிக்காகவா, இது சர்ச்சு வேலைக்காகவா நான் நிலம் கொடுக்குறேன். பிற மதத்தவர் கொடுத்திருக்காங்க, பிற மதத்தவர் கர்த்தருடைய வேலைக்கான நன்மைகளை கொடுத்திருக்காங்க உலகத்துல. அது நடந்துகிட்டே இருக்கு இன்னை வரைக்கும். அவங்களுக்கு என்னன்னா, நீங்க எங்களுக்காகலாம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க, எங்க குடும்பம் எங்க பிள்ளைங்களுக்காக நீங்க கர்த்தர்கிட்ட வேண்டிக்கங்க அப்படின்னு தெளிவா சொல்லுவாங்க. அப்போ மனுஷனுக்கு அப்படி ஒரு விருப்பம், ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்து இருந்துகிட்டே இருக்குது. பிரியமான பலி, அந்த இடத்துல அந்த வார்த்தை இருக்கா? தேவனுக்கு பிரியமான பலி இருக்கா? சுகந்த வாசனையான, இல்ல சுகந்த வாசனையானன்னா கர்த்தருக்கு பிரியமான அந்த சுகந்த வாசனையான பலி செலுத்துங்க. இப்ப நாம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நாமே இன்னைக்கு ஆசாரியரா இருக்கிறோம். அன்னைக்கு ஆசாரியர்கள் தனியா செலுத்தினாங்க, இன்னைக்கு நாமே ஆசாரியர், நாமே தேவனுடைய ஆலயம், நாமே ஆசாரியர். நாம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்தணும், தேவனை துதிக்கணும், தேவனை துதித்து பாடணும். இன்றைக்கு இருக்கிற தலைமுறை தேவனை துதித்து பாடுவதில்லை. ஏன்னா வாயில உலக பாடலும் சினிமா பாடலும் உலகத்தினுடைய பாடல்னா நிறைய இருக்குது. வாயில காதுல நிறைய கேட்கறது அதுவாதான் இருக்கு. அதுதான் சந்தோஷமா இருக்கு, அந்த இசை தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால ஒரு கூட்டம் கிறிஸ்தவத்துல என்ன பண்ணுது, அந்த இசையெல்லாம் உள்ள கொண்டு வந்து அதே பிரம்மாண்டத்தை, அதே களிப்பை, அதே களியாட்டத்தை அப்படி கிறிஸ்தவத்துக்குள்ள கொண்டு வந்ததாக வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிய தேவனுக்கு, அவருக்கு பிரியமா, அவருக்கு சுகந்த வாசனையா, அவர் முகந்து கொள்வது போல கொடுக்கணுமா. நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துகிறோம். அடுத்தது 12:13 எஸ்ரா 6ஆம் அதிகாரம். ஆகையால் இதை மாற்றவும் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கவும் தங்கள் கையை நீட்டுகிற சகல ராஜாக்களையும் சகல ஜனங்களையும் தம்முடைய நாமத்தை அங்கே விளங்க செய்த தேவன் நிர்மூலமாக்குவாராக. என்ன மாதிரி கிளீனா ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க பாருங்க. they will be punished. தேவன் அதை செய்வாராக அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து மிக ஜாக்கிரதையாக அதை செய்யுங்க, ஏனோ தான் ஒன்றும் பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஜாக்கிரதை தேவைப்படும். ஜாக்கிரதை எதுல? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9, 10, 11. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அல்ல தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தான் ரட்சிக்கப்பட்டதை மறந்து, தான் பரிசுத்தமா இருக்கிறத மறந்து, தேவன் தனக்கு செய்ததை மறந்து, கண் சொருகி போன குருடனை போல அவன் ஏனோதானோன்னு நடந்துட்டு இருக்கான். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் அல்லது அதனுடைய ஒரு பாக்கியம் நமக்கு எப்ப பரிபூர்ணமாய் அறிக்கப்படும்? எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோமோ, நம்முடைய ரட்சிப்பை எவ்வளவு ஜாக்கிரதையா காப்பாத்திக்கிறோமோ அப்படிதான். சில நேரம் நாம பணம் பர்ஸ்ல இருக்கு, நிறைய கார்டு இருக்கு, அதுல நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அந்த பையை தொலைச்சிருவோம். ரொம்ப ஜாக்கிரதையாக வைக்கணும்னு நினைக்கிற அதையே நம்ம தொலைச்சிருவோம். அதுக்கப்புறமா அதை தேடுவோம். நிறைய பேர் நகைகளை தொலைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய நகையை தொலைக்க அப்படிலாம் நிறைய பேர் பண்ணிடுறாங்க. இப்போ சமீபத்துல ஒரு ட்ரெயின்ல விட்டு போயிட்டாங்க.
ஒரு செய்தி 2 நாளைக்கு முன்னால ஹோட்டல்ல வெட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதை ஒருத்தர் எடுத்து ஏறக்குறைய 100 சவரனுக்கு மேல அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ முக்கியமானது, அதை அஜாக்கிரதையாக இருந்தால் விட்டுருவோம். அதே மாதிரிதான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பலி செலுத்த வேண்டும். நாம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை ஜாக்கிரதையாக நடத்த வேண்டும். அதுல நாமும் அஜாக்கிரதையா இருந்தால் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற பிரவேசம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்முடைய ஜாக்கிரதை கிறிஸ்துவுக்குள்ளே எப்படி இருக்கு? அடுத்தது 6ஆம் அதிகாரம் 14. அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசி ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசி சொல்லி வந்தபடியால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அதை அவங்க ரொம்ப அழகா மற்றவர்கள் துணையோட இசைந்து அந்த வேலையெல்லாம் கட்டினாங்க. அப்போ நமக்கு மற்றவர்களோட உதவி கண்டிப்பா தேவை. மற்றவர்கள் நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து பாரமான முக்கியமான பெரிய வேலைகளை எல்லாம் சேர்ந்து செய்யும் பொழுது அதை நம்மளால சுலபமா செய்ய முடியும். நம்முடைய சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நாம் எப்படிப்பட்ட சகோதரிகளோட கிறிஸ்துவுக்குள்ளே பழகுகிறோம்? அவங்க நம்முடைய விசுவாசத்துக்கு ஊக்கமா இருக்காங்களா? அதை வளர்க்கறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்களா? அல்லது நாம தினமும் பேசிக்கிட்டே இருக்கிற நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்ம இஷ்டப்படி நடக்கிறவங்களா இருக்காங்களா? அல்லது தேவனுடைய இஷ்டப்படி நம்மளை வழி நடத்துறவங்களா இருக்காங்களா? பொதுவாக எப்படி இருக்காங்க? நம்ம இஷ்டத்துக்கு பேசணும், நம்ம மனசு கோணாம தான் பேசணும், நம்மளை எப்பவுமே பாராட்டணும், நம்மளை கரெக்ட் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்டவங்க தான் தோழமை. ஆனால் ஆவிக்குரிய விதத்திலே நம்முடைய தவறை சுட்டி காட்டினால் அவர்களை விட்டு விலகிடுறோம். அது பெரியவங்களும் பண்றோம், சின்னவங்களும் பண்றோம். ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சீர் செய்வதற்கு ஒருவர் உதவி செய்தால் அவங்க தான் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க நம்மளுக்கு. அங்க தீர்க்கதரிசிகள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க எப்பவுமே தேன் மாதிரிலாம் தடவி கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. தவறு செய்த சுட்டி காட்டுவாங்க. கர்த்தருக்கு விரோதமா இப்படி பையாதீங்க, இந்த அசுத்தம் செய்யாதீங்க, இதை ஜாக்கிரதையா பண்ணுங்க, இது பரிசுத்தமானது, இதுல கவனமா இருங்க, இதெல்லாமே சொல்லிட்டே தான் இருப்பாங்க இல்லையா? நம்ம எப்படி இருக்கிறோம்? வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 21 படிங்க. அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு விலகி. அப்போ பாருங்க, தேவாலயம் கட்டுகிற தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமா ஆலயம் தான் அவன் கட்டின்னு இருக்கிறான். அதுல அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், கட்டுறதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது அவன் யாரோட இருக்கிறான்றதுலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எல்லாமே கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரிகள் தான். நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா இருப்போமா என்ன? நேற்றுக்கு டெக்சாஸ் மாநிலத்தில், அதாவது சண்டே, கிறிஸ்டின் சபை ஒரு 100 பேருக்கு மேல 150 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தேன். ஒருவன் உள்ளே போயிருக்கான், கன்னோட போயிருக்கான். அங்க இருக்கிறவங்க டெக்சாஸ்ல எல்லாருமே கன் வச்சிருப்பாங்க, லைசன்ஸ்டு கன்னு. டெக்சாஸ் மாநிலமே துப்பாக்கியை கையில வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப பேர் போனது அமெரிக்காவில். அந்த மாகாணம் மிடில் ஆஃப் த வருஷம் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சான். அங்க 20 வருஷமா இருக்கிற ஒரு எல்டர், ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மேன், அவன் துப்பாக்கி எடுக்கும்போது அவரும் கண்ணை எடுத்துட்டு அவர் ஷூட் பண்றாரு, அவனும் ஷூட் பண்ணிட்டான். இன்னும் 2 பேர் காயம். அதாவது சபை கூடும் இடத்துக்குள்ளே அவன் எப்படி வந்தான், அவன் யாரு தெரியல, இனிமேல் தான் ட்ரேஸ் பண்ணுவாங்க. ஆனா நாம எல்லாமே துப்பாக்கியோடலாம் வரல, வாயை வச்சுன்னு வரோம், வாயில வார்த்தையை வச்சுன்னு வரோம் இல்ல? நமக்கெல்லாம் துப்பாக்கியே தேவையில்லை, வாயிலேயே எதில் இருக்கிறவங்களை சுட்டு தள்ளிடலாம். நம்ம என்ன பேசுறோம், ஒருத்தர்கிட்ட என்ன பேசுறோம், என்ன தகவல் கொடுக்குறோம், அவன் ஆவி முடிஞ்சு போற மாதிரி கொடுக்குறோமா, இன்னும் ஒருத்தர் பேர்ல சந்தேகம் பண்ற மாதிரி கொடுக்குறோமா, இன்னும் அவங்கள தப்பா நினைக்கிற மாதிரி பேசுறோமா? நிறைய பேர் அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஒருத்தரை பத்திய காசிப். நாம் எப்படிப்பட்டவர்களோட பழகுறோம், எப்படிப்பட்டவர்களோட வளர்ந்துட்டு இருக்கிறோம்? அசுத்தமான வார்த்தைகள், ஆவிக்குரியது இல்லாதது அசுத்தமானது தானே. நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? இங்கே அசுத்தமானவர்களோட சேராம விலகின்றார். 22வது வசனத்துல, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 7 நாட்களாக மகிழ்ச்சியோடு தேவன் அவர்களுக்கான மகிழ்ச்சியை கொடுத்தார்.
இது எல்லாமே ஆலய பணி செய்து கொண்டிருந்த அந்த விஷயத்துல நடந்ததுதான். ஒரு கேள்வி கேட்போம். இந்த திட்டத்தை வெற்றிகரமாக அவர்கள் முடித்ததற்கு காரணங்கள் பளிச்சுன்னு என்ன தெரியுது? இதுல ரொம்ப தடை, 15-16 வருஷம், இப்போ எல்லாமே ஓப்பன் ஆச்சு. இவங்க அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க, கடகடன் செஞ்சு முடிச்சுட்டாங்க. அந்த ராஜாக்களின் தயவு கிடைச்சது, தேவன் அப்படி கொடுத்தாரு. புறஜாதி ராஜாக்களே கட்டளை கொடுத்து ஆதரவு கொடுத்து டிஸ்டர்ப் பண்ணாம அந்த ஆலய பணி சரியா நடக்கணும்னு உதவியும் செஞ்சிட்டாங்க. ஓகே, இப்ப நாம என்ன கத்துக்கணும்? அதுல இருந்து நம்ம என்ன விஷயத்தை பார்க்கலாம்? இந்த வெற்றியோட அவங்க முடிச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும்? 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் ஒரு காரணம் பார்க்கலாம், வெற்றிக்கான காரணம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள், தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. தீர்க்கதரிசிகள் அவர்களோடு கூட இருந்து, அவங்க யாரு? கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்க. அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றவங்களோட, நல்ல கவனிங்க, அதுக்காக ஒரு போதகரோட தான் இங்க இருக்கிற 600-700 பேரும் எப்பவுமே அவரோட மட்டும்தான் இருக்கணுமான்னா சாத்தியமே கிடையாது, இல்ல, சாத்தியமே இல்லை. ஆனா நாம் பழகுகிற சகோதர சகோதரிகள் நமக்கு ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைவா சொல்றவங்களா அவங்க, இல்லைன்னா அவங்களை விட்டு விலகுங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. பக்தி விருத்திக்கு ஏதுவாக பேச முடியாதவர்களா, அவங்களை விட்டு விலகுங்க. நீங்க பக்தி விருத்திக்கு ஏதுவானதை பேசுங்க, அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலையா, அவங்களை விட்டு விலகுங்க. ஏன்னா அவர்கள் எவ்வளவு கேட்டும் உணராமல் அதை வாழ்க்கையில கை கொள்ளாதவர்களாகவே இருப்பாங்க. அவர்கள் சுவாபமே அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த 2 தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருந்ததுனாலே அவர்கள் காரியம் கைகூடி வந்தது. கர்த்தருடைய வேலை கைகூடி வந்தது. அப்ப கர்த்தருடைய வேலை அல்லது கர்த்தருக்கு பிரியமா நாம் வாழ்ற வாழ்க்கை சரியாக வாழ்வதற்கு என்னோடு கூட இருக்கிற ஒரு சகோதரன் சகோதரியோ எனக்கு உதவி செய்யணும், எனக்கு புத்தி சொல்லணும், இருதயத்தை கரைக்கிற மாதிரியும் அவிசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குற மாதிரியும் நாம் பேசினால், அப்படி பேசிக்கிட்டு இருக்கிற ஆளா இருந்தா திருந்தணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவானதாக இருக்கணும். பிறரை பற்றி பேசுகிற அபிப்பிராயங்கள் கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா, தேவையா, அதனாலே அது விசுவாச வாழ்க்கைக்கு உதவுமா, இல்லைன்னா பேச வேணாம். இந்த அளவு கூட நம்ம வளரலன்னா வெகுகாலம் கிறிஸ்துக்குள்ள இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்போ தீர்க்கதரிசியோட வார்த்தை அவர்களுக்கு இருந்தது. ஒரு போதகரோட ஆலோசனை இருக்கணும், ஒரு நல்ல விசுவாசியோட ஆலோசனை நமக்கு இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை கைட் பண்ணும். ஆலோசனை இல்லாத இடம் சீர்கெட்டு போகும். அப்போ ஒரு நல்ல கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு சொல்றவங்களோட நம்முடைய ஐக்கியத்தை எப்பொழுதுமே நம்ம காப்பாத்திக்கணும். 2வது 14ஆம் வசனத்துல இன்னொரு விஷயம் பார்க்கிறோம். ராஜாவாகிய கோரேஸ், தரியு, அர்த்தசஷ்டா ஆகியோருடைய ஆணையின்படி, அப்படின்னா அவங்களோட ஒரு ஒத்துழைப்பு இருந்திருக்குது, மனுஷ சகாயம் அங்க இருந்திருக்கிறது. அப்ப நாம வாழ்ற வாழ்க்கையில நம்ம சுற்றிலும் இருக்கிற மனுஷர்கள் நமக்கு சகாயம் பண்ற அளவுக்கு நம்ம நடக்கணும். எப்படி ஈஸியா நடக்கலாம்? மனுஷர்கள் நமக்கு சகாயம் பண்ற மாதிரி நம்ம நடக்கணும்னா ஈஸியா என்ன வழி? ஏதாவது ஈஸியான வழி இருக்கா சொல்லுங்க? நம்ம அவங்களுக்கு சகாயம் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம அவங்களுக்கு சகாயம் பண்ணணும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க? நமக்கு அவங்க சகாயம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் அந்த காலத்துல அநேக சகாயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஒண்ணுன்னா ஊரே வந்து நிற்கும். இப்ப அப்படி இல்லை. அப்போ நாம் கர்த்தருக்கு பயந்து நற்கிரிகளை செய்து தான தர்மம் பண்ணி சுற்றி இருக்கிற மக்களுக்கு சகாயம் செய்தால் அவர்கள் நமக்கு சகாயம் செய்வார்கள். ஒருத்தத்தையுமே செய்யட்டுமே, 9 பேர் சகாயம் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம அப்படி நடக்கணும் கிறிஸ்துவுக்குள்ளே. 14ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை, அவர்கள் காரியம் கைகூடி வந்தது, அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படியும். அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளைப்படி. அப்ப நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்யறமான ஒரு ஸ்கேல், ஒரு மீட்டர், அதை அளந்து பார்க்கறது நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருக்கும்.
நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோம், நம்ம அபிப்பிராயம் சொல்கிறோம், நம்ம ஒரு முடிவெடுக்கிறோம், அது தேவனுடைய வசனத்தின்படி சரியா இருக்குமா? பேசுறதுக்கு முன்னால விவேகமா நம்ம மனசுக்குள்ளேயே ஒரு ரிஹர்சல் பண்ணிடணும். தவறி சொல்லிட்டேன், தெரியாம பேசிட்டேன் அப்படின்னு வயசான வரைக்கும் பேசினது கூடாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு பகுத்தறிவு வந்துடணும். நாம் பக்குவமாக விவேகமாக சிந்திச்சு பேசுறவங்களா, முடிவெடுக்கிறவங்களா, மற்றவங்களுக்கு புத்தி சொல்றவங்களா ஒரு கட்டத்துல வளர்ந்துடணுமா இல்லையா? அப்போ அவர்களுக்கு ஆலோசனை இருந்தது, மற்ற பொது ஜனங்களோட ஒத்துழைப்பு சகாயம் இருந்தது, தேவனுடைய கிருபை இருந்தது. அதனாலதான் அந்த காரியத்தை அவர்கள் கைக்கூடி வர பண்ணினார்கள். தேவனுக்கு பிரியமானதை செய்ய தேவனே நம்மளை அனுமதிச்சாலும் கூட அதுக்குள்ள தடைகள் வரும். தடைகள் வந்த பிறகு அதுக்கு ஒரு எண்டு இருக்கு. அந்த எண்டு என்னவா இருக்கும்னா ஜெயமாகத்தான் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல அதை வாசி நாம் முடிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 37. நம்மில் அன்பு கூறுகிறவராலே இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவளாய் இருக்கிறோமே. இது எப்படி இருக்கு தெரியாதா உங்களுக்குன்ற மாதிரி இருக்கு. முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள். அப்படியானால் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நம்ம பலம், நம்ம புத்திசாலி ஆயிடுவோம், நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல சாமர்த்தியம் ஆயிடுவோம், நமக்கு அனுபவம் எல்லாம் வந்துடும், அதனால அறிவெல்லாம் பெருசாயிடும். அது கிடையாது. நம்மில் அன்பு கூறுவதாலே நாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே தடை வருது, அதுல எதிர்ப்பு வருது, என்ன ஆக போதோன்ற மாதிரி தோணுது, எல்லாமே இருக்கட்டுமே. ஆனா எண்டு காட்டு நமக்கு எப்பவுமே தெரியுது. என்ன? நாம் எப்பொழுதுமே ஜெயிக்கிறவர்கள் தான், முற்றும் ஜெயிக்கிறவர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் சிலுவையிலே போகிறதுக்கு முன்னே தடை வந்தது, அவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா அவர் சிலுவையிலே எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தையும் முடிச்சாரு. அப்போ நாம இந்த விஷயத்துல கற்றுக்கொண்டதை நினைவில் கொள்வோம். நிச்சயமா தேவாலயம் நாம் தான். பரிசுத்தமான பிரியமான பலிகளை செலுத்த வேண்டியவர்கள். ஜாக்கிரதையோடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் கவனமாக வாழணும். தேவனுடைய கட்டளையின்படியாக கீழ்ப்படிந்து நடப்பதன் மேலே நமக்கு கவனம் தேவை. அசுத்தமானதை விட்டு விலகணும். அது செயலோ மனுஷரோ நம்முடைய சொந்த செய்கையோ. அடுத்தது, தேவன் நம்மளை மகிழ்ச்சியாக்க எப்பொழுதுமே விரும்புகிறார். வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே சாத்தியமா எப்படி ஆகும்னா அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்முடைய லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான், அதுக்குள்ள நம்மளை ஃபிக்ஸ் பண்ணி நடக்கும்போது தான் அது மகிழ்ச்சியில கொண்டு போய் விடும். முற்றும் ஜெயிக்கிறவர்கள்னா ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பழைய வரலாற்றிலிருந்து பாடத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பல விஷயங்களில் தடை, எதிர்ப்புகள், இதற்கப்புறம் எதுவும் இல்லை என்பதை போல நின்று விடுகிறோம். ஆனாலும் நீர் எங்களுக்கு சொன்ன இந்த ஆலோசனை, காண்பித்த வரலாறு, உம்முடைய அன்பு, நன்றி செலுத்துகிறப்பா. முற்றுமுடிய நாங்கள் ஜெயிக்கிறவர்கள் தான். சகலம் எங்களுக்கு நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். அந்த தைரியத்திலும் விசுவாசத்தில் நாங்கள் ஓட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதனாலே எங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்த ராமச்சந்திரனுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய மகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மகன் அவருடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதி. பிரயாசப்பட்டு வந்தவர்களின் பிரயாசங்களை அறிந்த தேவன் அதற்குரிய ஆசீர்வாதங்களை உன்னுடைய பிள்ளைகளுக்கு தான். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.